ஒண்ணும் இல்ல, நான் ஒரு 10 நாள் சுகர் சாப்பிடாம இருந்தேன். டீ காஃபி குடிக்கிறது இல்ல, அதுல சுகர் போட்டாலும் இந்த கிரீன் டீ அது இதுதான் சாப்பிடுறது. இதே மாதிரி இந்த சுகரை எல்லாத்தையும் ஸ்வீட் பார்த்தா இல்ல வேண்டாங்க, கல்ல மிட்டாய் கூட வேண்டாங்க, சுகர் போட்டுருக்க வேணாம், வெறும் கல்லையா கூட நான் திக்கிறேன், கல்ல மிட்டாய் வேணாம் இப்படின்னு ஸ்வீட் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்ல, வந்தா உடனே ஒரு சேஞ்சஸ் தெரியுது பிரதர். ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல குறையுது பிரதர். 10 நாள் பிரதர், 10 நாள்ல உங்களுக்கு உடம்பு குறைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ண வேண்டியது சுகரை கட் பண்ணி உங்களுக்கு உடம்புல சிறுப்பால் அடிங்க, என்ன வந்து அடிக்க உண்மையிலே ஒரு சேஞ்சஸ் தெரியுது பிரதர். அப்படி நான் ஃபீல் பண்றேன் பிரதர். சோ நம்ம விஜய் சுத்து சொன்ன மாதிரி 1 வீக் வந்து சுகரை கட் பண்ணா நம்ம பாடியில என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ்க்கு என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எனர்ஜி கிராஸ் கம்மியாகும். யூசுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வீட், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றப்ப நமக்கு வந்து எனர்ஜி இன்ஸ்டன்டா கிடைக்கும். பட் கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா டயர்டா ஃபீல் பண்ணுவோம். இப்போ நம்ம சுகரை கட் பண்றதுனால நமக்கு வந்து எனர்ஜி பாத்தீங்கன்னா லாங் டர்மா யூஸ் ஆகும். நம்மளோட பாடி பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா எனர்ஜி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபேட் லாஸ் வந்து ஃபாஸ்டா நடக்கும். பிகாஸ் நம்ம சுகர் சாப்பிட்றதுனால நம்மளோட எக்ஸஸ் சுகர் வந்து நம்மளோட பாடியில ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து சுகர் கட் பண்றதுனால நம்மளோட பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கேலரிஸ் வந்து பேன் பண்ணும். ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா டூ மச் ஆஃப் சுகர் கேன் இன்க்ரீஸ் பிம்பிள்ஸ் அண்ட் ஸ்கில் டல்னஸ். இப்போ நம்ம சுகர் கட் பண்றதுனால நம்மளோட ஃபேஸ்ல ஒரு க்ளோ கிடைக்கும் அண்ட் தென் ஹெல்தி ஸ்கின்னும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா நம்மளோட கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும். யூஸ்வலா நம்ம டெய்லி ஸ்வீட் சாப்பிட்றதுனால நமக்கு இன்னும் சாப்பிடணுங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். இப்போ நீங்க சுகர் கட் பண்றதுனால உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸும் ஸ்லோவா டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா உங்களோட மூட்ஸ் அண்ட் ஸ்லீப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சுகர் எடுத்துக்கிறனால உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் அண்ட் இம்ப்ராப்பர் ஸ்லீப் வர நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பேலன்ஸா ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போத் மைண்ட் அண்ட் பாடியும் காம் ஆகும். ஸோ நீங்க சுகரை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, ட்ரை டு கண்ட்ரோல் இட். ஸோ இந்த வீடியோவை அதிகமாக சுகர் சாப்பிட்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்பவே ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.